ஹாய் ஹலோ வெல்கம் டு லச்சூஸ் கைமணம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம சேனலோட ஆனிவர்சரி. இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய ஆசோலேஷன்ஸ் இருந்ததுங்க. என்ன மாதிரி பண்ண போகிறோம், என்னோடய கான்ஃபிடென்ஸ் லெவலும் கம்மியாக இருந்தது, ஃபேமிலி சைட்லேருந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய யோசனை இருந்தது. அண்ட் ஃபைனலி ஒன் ஃபைன் மார்னிங் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பாரிஜாதம் பூ பார்த்திங்கன்னா நார்மலாக நமக்கு மல்லிப்பூ மாதிரியோ மற்ற மொக்கு மாதிரியோ கிடையாது. இந்த பூ மொக்கு வச்சு அது மலர்றதுக்குன்னு நிறைய நாள் எடுக்கும். அந்த சர்டைன் பீரியட் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணால் தான் நமக்கு இவ்வளோ அழகான பூ கிடைக்கும். அதே மாதிரி தான் கடவுளும் நமக்கு எல்லா விஷயத்தையும் உடனே கொடுத்துட்டா அதனோட அருமை தெரியாதுங்க. நம்ம பொறுமையாக நம்மளோட உழைப்பை போட்டு அதிலிருந்து ஃப்ரூட், அது படிப்பாக இருக்கலாம், நம்ம செய்கிற வேலையாக இருக்கலாம், நம்ம செய்கிற தொழிலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்மளோட உழைப்பு நமக்கான டெடிகேஷன், நம்ம அந்த வேலை மேலே எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கோமோ அப்போ தான் சக்ஸஸ் கிடைக்கும். அதே மாதிரி தான் எனக்கு இன்னொரு லெசன் டீச் பண்ணது சைந்தவி. எங்கள் வீட்டில் யாருமே நேரு ஸ்டேடியம்லலாம் போனது இல்லைங்க. ஸோ சைந்தவியோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது ஸ்போர்ட்ஸ் மீட்டு நேரு ஸ்டேடியமில் நடந்தது. ஸோ ஒன்ஸ் அவங்க விசில் எடுத்த உடனே சைந்தவி தான் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆளாக ப்ராப்பராக ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக பண்ணியிருப்பா. அண்ட் ஃபைனலி அவள் கப்பும் வின் பண்ணிட்டா. அவள் இது வரைக்கும் 3 ஸ்போர்ட்ஸ் டே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா. அவளுக்கு இப்போ ஏஜ் 5. 3 ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னா நீங்களே யோசனை பண்ணி பாருங்களேன். 3 ஸ்போர்ட்ஸ் டேஸ்லையுமே கப் வாங்கியிருக்கா. அதே மாதிரி இந்த ஆனுவல் டே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேஜில் எவ்வளோ பேர் இருந்தாலும் அவள் பாட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி அவள் பாட்டு ஆடுவாங்க. யாரையுமே மைண்ட் பண்ணிக்க மாட்டா. ஃபைனலாக நல்ல அப்ளாஸ் கிடைக்கும் அவளுக்கு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நான் அவகிட்டேருந்து அப்சர்வ் பண்ணேன். அதன் மூலமாக தான் நான் என்னோடய சேனலை ஓப்பன் பண்ணேன். என்னென்னா நமக்கு என்ன தோணுதோ அது கரெக்டான விஷயமா இருந்தால் கண்டிப்பாக நம்ம அதை செய்யலாம். மற்றவங்க வெளியில் என்ன சொல்வாங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொசைட்டிக்காக வாழ முடியாது. நமக்காக தான் வாழணும். அண்ட் நம்மளோட ஃபேமிலி, நமக்கு பிடிச்சவங்க, நம்மளை பிடிச்சவங்களுக்காக தான் நம்ம லைஃப்பை ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ ஓரளவுக்கு நான் அந்த மாதிரி தான் பண்ணுறேன். நம்ம சேனலில் பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தான் நம்ம சேனலோட பேக் போனாகவே இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், நல்ல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணி நான் உங்ககிட்ட கொண்டுட்டு சேர்க்க போகிறேன். அண்ட் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, உங்களோட சஜஷன் அண்ட் வியூஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து இப்போ வரைக்கும் என்னோட ஜேர்னியில் ட்ராவல் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனையும் நான் ரொம்ப வேல்யூபுளாக பார்க்குறேன்.